போதுமா? போதும். இங்கே வச்சுருங்க, இந்த தட்டில் வச்சிருங்க. நான் சொல்லலை உருளைக்கிழங்கு பைத்தியம். இப்போது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எல்லாமே ஒரு போல் மாதிரி ஐட்டமில் பண்ணலாம். இந்த பாத்திரம் நான் பாஸ் செய்கிறேன். இப்படி இது பண்ணு. ஓகே, அந்த ஸ்டூல் அம்மா நானும். சரி. இப்போ எல்லாமே கட் பண்ணி மேஷ்டு பொட்டேட்டோஸ் எல்லாமே போட்டு எல்லாம் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஜிஞ்சர் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் லட்டு. அந்த பட்டுச்சுன்னா ஓய் உன் கையை எவ்வளோ குத்தி. இது வந்து ஷார்ப்பாக குட்டியாக இருக்கிற பொருள் எல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஜிஞ்சர் ஸ்மெல் வருதுல்ல. ஜிஞ்சர் கிரியேட் பண்ணால் ஜிஞ்சர் ஸ்மெல் தான் வரும். ஆனால் அம்மா இப்போ கட் பண்ணிங்களே அதுலேருந்து ஏன் ஸ்மெல்லு வரல? எது கட் பண்ண? ஜிஞ்சர் நீங்கள் இப்போ கட் பண்ணீங்களே அதுலேருந்து ஏன் இப்போ ஸ்மெல்லு ஆனால் இது பண்ணால் எல்லாமே ஸ்மெல் வரும் தான். இப்போ பாரு கார்லிக் பண்ணுறோம்ல அதுலேயும் பயங்கர ஸ்மெல் வரும். ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங். லைட்டாக போட்டால் போதும். இருங்க ஜி, நீங்கள் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். பண்ணிட்டா கையில் கீழே பட்டுச்சுன்னா ஒரு எந்த சைடு பண்ணுறீங்க? ஒன்று சைடுக்கு இது இருக்குது. இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மீதி எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா? அதனால் பெரிய இந்த பெருசாக இருக்கிற ஹோல்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்க பண்ணக்கூடாது. ஆயிடும் லட்டோ. என்னோட கிளாஸ்லயும் வந்து ஸ்டூடெண்ட் உலக்கைங்க போயிட்டோமா? நான் மட்டும் கிடையாது. ஆமா, ஊர்ல எல்லாம் உலக்கைங்க போயிட்டோம். அக்கா 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 கார்லிக் வீடு எப்படி ஆட்டக்கூடாது. இங்கே காட்டுங்க, இங்கே காட்டுங்க ஜி. இப்போ வந்து கார்லிக் ஈஸியாக எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் தான் டைம் எடுத்துக்குது. கார்லிக் ஈஸியா? கார்லிக் வந்து டக்கு. இது கார்லிக், இது ஜிஞ்சர். இதோ லைட்டாக சாண்டல் கலரில் இருக்குது. இப்போ வந்து ஜிஞ்சர். அம்மா ஓகே பாருங்க. இது வந்து என்ன மரியாதை. ஓகே பாருங்க. ஓகே இப்போயே வைங்க. இப்படி பண்ணிட்டு எல்லாமே ரெடி. லாஸ்ட்டாக இருக்குது கார்லிக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த பிரெட் பக்கோடாக்கு இவ்வளோ ஐட்டம் போடணும், இல்லை ஜிஞ்சர் கார்லிக் போடணும் அப்படின்லாம் இல்லை. சில பேர் வெறும் உருளைக்கிழங்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்கூட நிறைய கொரியன் நூடுல்ஸ் நிறைய கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்வாங்க. ஜீரகமே போட்டால் போடணும்னு நினைப்பாங்க. நான் இதை வாங்கினது சாதாவே சாப்பிட மாட்டாங்க. இதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டு அப்படியே போடுற ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த கிச்சன்லேயும் சரி அந்த கிச்சன்லேயும் சரி எல்லாமே போட்டு செஞ்சுருது. ஏன்னா அப்பயாச்சும் உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கட்டுமே. இப்போ பாருங்கள் எல்லாம் இது பண்ணியாச்சு. நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் பண்ணால் போடுங்க, ஆனால் உருளைக்கிழங்கு இருக்கணும். இப்போது ஜி எங்கேயோ காட்டுறீங்க ஜி, எங்கே காட்டணும். தேங்க்யூ. இப்போது க்ரியேட் பண்ணது எல்லாமே இஞ்சி பூண்டு பண்ணியாச்சு. அதில் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த ஃபேமிலி ஃபுல்லாக வெங்காயம். What a dialogue. எல்லாமே சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆனியனே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆனியன் இல்லை, அது ஆக்சுவலி ஹாஃப். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு ஆனியன் பிடிக்காது. எங்கள் வானுங்களுக்கு ஆனியன். ஆனால் என் பித்திக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். எல்லாமே டேஸ்ட் பண்ணுவா. எல்லாமே என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அட்லீஸ்ட் டேஸ்ட் பண்ணியாவது சாப்பிட்டு பார்ப்பேன். ஆமாம், நீ குட் கட்டா. இப்போ பாருங்க, ஆனியனும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கொரியண்டர் இல்லை, கொத்தமல்லி எல்லாம் இல்லை. அதனால நான் இருக்கிறத வச்சு தான் சிம்பிளாக பண்ணுறோம். அதனால என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அதான் செய்யுங்க, கிச்சன் ரெடி பண்ணிட்டு செய்யுங்க. நான் அதனால செய்யலாம், இருக்கிறது செய்யலாம். இன்னும் சுபி நீ ஏதோ சொல்லிட்டு இருந்த, வந்து போயிட்டேன். எங்கேயோ காட்டுற
ஞாபகம் வந்துச்சு லஞ்ச் டைம்ல அத்தை ஏதோ ஒத்துட்டு வந்தாங்களா ஸ்பினிச்சா கீழே ஸ்பினிச் தான் ஆமாம் அது நான் ட்ரை பண்ணேன் இங்கே ஒன்றும் வாய் கூட சாப்பிடல அவா என்ன ஒரு பெருத்தனம் அம்மா 10% தான் இருக்கு சரி சார்ஜ் இல்லையா சார்ஜ் போடுங்க சரி கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு இல்லை ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுறேன் சார்ஜ் போடுங்க